அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷ் இந்தியாவை சீண்டியதற்கு பதிலடியாக இந்தியா பயங்கரமான ஒரு தாக்குதலை பங்களாதேஷ் மேலே நடத்தியிருக்குது நண்பர்களே. பங்களாதேஷுடைய பொருளாதாரமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு நிற்கிற அளவுக்கு போயிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்தியா அப்படி என்ன அடிச்சது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை இன்றைக்கு விலாவாரியாக பார்க்கலாம். என்ன செய்தது இந்தியா, எதற்காக செய்தது, அதனுடைய எஃபெக்ட் என்ன, அது எந்த அளவுக்கு பங்களாதேஷை பாதிச்சிருக்குது, பாதிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே சமயத்தில் பங்களாதேஷ் தேவையில்லாமல் இந்தியாவுடைய உள் விவகாரங்களில் தலையிடும் வகையில் மேற்கு வங்கத்தில் நடக்கிற கலவரங்களை பற்றி பேசி அதற்கும் பயங்கரமாக வாங்கி கட்டி இருக்குது இந்தியா கிட்ட. மொத்தமாக இந்த வாரம் முழுக்க தினசரி ஏதாவது ஒரு வகையில் பங்களாதேஷை விட்டு சாத்துன்னு இந்தியா சாத்திக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நண்பர்களே. இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. இது ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னா, பங்களாதேஷ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அதே அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரமும் உயரப்போகுது அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. வாங்க இந்த முக்கியமான ஒரு அனலிட்டிக்கல் வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே. முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதோடு நிற்காம பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டுனீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தாய்லாண்டில் வச்சு பங்களாதேஷுடைய கேர்டேக்கராக இருக்கிற, அவரை கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் கூட கிடையாது, அவர் ஒரு சீஃப் அட்வைசர் தான், அந்த முகமது யூனிஸ் சந்திச்சாரு. சரி, இனிமேலாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு சுமூகமாக போகும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த அந்த வேளையில் இந்த சந்திப்பு நடந்து சரியாக 3 நாட்களுக்கு பிறகு இந்தியா பங்களாதேஷுக்கு சவுக்கடி ஒன்று கொடுத்துருக்குது. அதுவும் எப்படின்னா பயங்கரமான பொருளாதார அடி. அது என்ன அப்படின்னா, பங்களாதேஷுக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டியை இந்தியா உடனடியாக நிறுத்தி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது. இது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு பங்களாதேஷை பற்றி தெரிய வேணும். பங்களாதேஷ் ஒரு ஏழை நாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிறதுனாலேயே யூரோப்லாம் பங்களாதேஷுக்கு பல சலுகைகள் இருக்குது. இந்தியாவிலிருந்து யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்கிற இந்த டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இல்லையா, அதற்கு விதிக்கப்படுகிற வரிகளை விட பன்மடங்கு குறைவான வரி அல்லது வரி விலக்கு அளிக்கப்படுது பங்களாதேஷ்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற இந்த டெக்ஸ்டைல்ஸுக்கு. டெக்ஸ்டைல்ஸை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, பங்களாதேஷுடைய ஆக அதிக ஏற்றுமதி என்ன அப்படின்னா அது அவங்களுடைய டெக்ஸ்டைல்ஸ் தான், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான் நண்பர்களே. நம்ம போடுகிற சட்டை, பேண்ட்டு, ஜட்டி, பனியனை இந்த மாதிரியான விஷயங்களை தான் பங்களாதேஷ் உலகம் முழுவதும் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. இன்றைக்கு உலகத்தின் நம்பர் 2 எக்ஸ்போர்ட்டராக, ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் நம்பர் 2 எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறது பங்களாதேஷ் தான். அதற்கு அடுத்த இடத்துல தான் இந்தியா இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதற்கு மிக முக்கியமான காரணம், யூரோப்பும் அமெரிக்காவும் பங்களாதேஷ்க்கு கொடுத்த சலுகைகள் மட்டுமல்ல, இந்தியா பங்களாதேஷ்க்கு கொடுத்திருந்த மிகப்பெரிய சலுகையும் தான். அது என்ன அப்படின்னா, பங்களாதேஷில் இருந்து இவ்வளவு தூரம் ஏற்றுமதியெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளுக்கும் நேரடியாக விமானத்தில், கப்பல்லாம் அனுப்புறதுக்கு பெரிய அளவிலான விமான போக்குவரத்து பங்களாதேஷுக்கு கிடையாது. பெரிய அளவிலான விமான கார்கோ போக்குவரத்தும் கிடையாது. அதே போல பெரிய அளவிலான போர்ட்ஸ் கிடையாது, அதாவது பெரிய அளவிலான துறைமுகங்கள் கிடையாது. அதனால பங்களாதேஷுடைய இந்த ஏற்றுமதி பொருட்கள் இருக்குது இல்லையா, மிக முக்கியமாக அவங்களுடைய டெக்ஸ்டைல்ஸும் பிற ஏற்றுமதி பொருட்களும் ஏற்றுமதி செய்யறதுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சலுகையை கொடுத்துருக்குது. அது என்னன்னா, அவங்க அங்கேருந்து பங்களாதேஷ்லேருந்து லாரிகளில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்தியாவுடைய விமான நிலையங்கள், கார்கோ டெர்மினலு, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய துறைமுகங்கள் இருக்குது இல்லையா, அங்கே கொண்டுட்டு போய் கடல் மார்க்கமாகவும் அவங்க ஏற்றுமதி செய்ய முடியும். இதுக்கெல்லாம் இந்தியா எந்த விதமான சார்ஜும் வாங்கறதில்ல அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். பங்களாதேஷ் ஒரு நட்பு நாடுங்கிறதுக்காக
இலவசமாக இந்தியா இந்த வசதியை செய்து கொடுத்தது. அது மட்டும் இல்ல, இப்படி இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டியில இன்னொரு வசதி என்ன அப்படின்னா, பங்களாதேஷுடைய பொருட்கள் இந்தியாவுடைய எல்லையை தாண்டி பிற நாடுகளுக்கு, குறிப்பாக நேபாள், பூட்டான், மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கு இந்தியா இலவசமாக அனுமதியும் கொடுத்தது. பங்களாதேஷ்ல ஒரு லாரியில லோடு ஏத்துனா அதை அவங்க லாரியிலேயே கொண்டுகிட்டு போய் இந்திய எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ள போய் அதற்கு பிறகு நேபாளுக்கு கொண்டுட்டு போகலாம், இந்த பக்கம் பூட்டானுக்கு போகலாம், இந்த பக்கம் மியான்மருக்கு போகலாம். இது எதையுமே இந்தியா தடை செய்யவில்லை. 2020ஆம் ஆண்டு ஷேக் ஹசீனாவோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின்படி இதையெல்லாம் இலவசமாகவே இந்தியா அனுமதித்தது. இந்த மிக முக்கியமான வசதியை தான் இந்தியா உடனடியாக நாங்கள் நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தது. அதனால இப்பொழுது இந்தியாவுக்குள்ள இருக்கிற பங்களாதேஷ் லாரிகள்லாம் வெளியில போறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம். லோட இறக்கிட்டு போயிட்டே இருங்க, இங்க இருந்து நீ சரக்கம் எடுத்துட்டு போக முடியாது, சரக்கை நீ கொண்டுகிட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா தடை விதிச்சிருச்சு. இது பங்களாதேஷுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. ஏன் அப்படின்னா, இந்தியா மூலமாக, இந்தியா வழியாக பங்களாதேஷ் ஏற்றுமதி செய்து இல்லையா பொருட்கள், அதனுடைய மதிப்பு கொஞ்ச நஞ்சமெல்லாம் இல்லை, 47 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், மில்லியன் கிடையாது, 47 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி நாம் அனுமதிச்சதுனால இந்தியாவுடைய டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர், கரூர், இந்த மாதிரியான நம்ம ஊரெல்லாம் கூட இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். ஏன்னா பங்களாதேஷுடைய பொருட்களை அவங்க தயாரித்து யூரோப்புக்கு, அமெரிக்காவுக்கெல்லாம் இந்தியாவிலிருந்து தான் அனுப்புகிறாங்க. இந்தியா எந்த சார்ஜும் வாங்குறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் பங்களாதேஷ் ஒரு வளர்ச்சியடையாத நாடு அப்படின்னு சொல்லி பங்களாதேஷுக்கு யூரோப்பும் சரி, அந்த பக்கம் அமெரிக்காவெல்லாம் சரி, பல சலுகைகளை கொடுத்தது பங்களாதேஷுடைய இந்த டெக்ஸ்டைல்ஸுக்கும் பிற ஏற்றுமதி பொருட்களுக்கும். இதனால இந்தியாவுடைய டெக்ஸ்டைல்ஸுக்கு காம்படிட்டிவ்னஸ் குறைஞ்சு போச்சு. அதாவது இந்தியாவுடைய பொருட்களுக்கு அங்க போகும்போது அவன் டாக்ஸ் போடுறதுனால விலை அதிகமாயிடுது. அதனால அந்த நாட்டு மக்கள்லாம் அதிக அளவில் பங்களாதேஷுடைய டெக்ஸ்டைல்ஸையும் பிற பொருட்களையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்தியர்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் பங்களாதேஷுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் 2020ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இதை அனுமதிக்கவும் செய்தார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா தான் பயங்கரமான ஒரு ட்ரஜெக்டரி, பயங்கரமான ஒரு ஏற்றுமதி வளர்ச்சியை கண்டது பங்களாதேஷ். இது இனி அப்படியே நிற்க போகுது அப்படிங்கிற பார்க்குறோம். அதற்கு பங்களாதேஷ் என்ன பதில் சொல்லியிருக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் வேற ஏற்பாடு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் சொல்லியிருக்குது. அதனால் கப்பல் மார்க்கமாக தாங்க பாகிஸ்தானுக்கோ பிற நாடுகளுக்கோ அனுப்பி அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட்டில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது டபுள் செலவு. அதனால் பங்களாதேஷுடைய டெக்ஸ்டைல்ஸ் பழைய மாதிரி காம்படிட்டிவாக இந்திய பொருட்களை விட விலை குறைவாக கிடைக்காது அப்படிங்கிறத உடனடியாக ஐரோப்பிய நாட்டு வியாபாரிகளும், அமெரிக்க நாட்டு வியாபாரிகளும், கனடா நாட்டு வியாபாரிகளும் உணர்ந்துட்டாங்க அப்படின்னும், அதனால் கடந்த சில நாட்களாகவே பங்களாதேஷ்க்கு வருகிற ஆர்டர்கள் சுத்தமாக நின்றுச்சு அப்படிங்கிற விஷயமும் நம் காதுகளுக்கு எட்டுது. ஏற்கனவே யூனூஸ் வந்த பிறகு அங்கே பயங்கரமான கலவரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஐரோப்பாவும், அமெரிக்காவும், கனடா போன்ற நாடுகள்லாம் பல வியாபாரிகள் அந்த ஆர்டரை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க அல்லது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இன்னும் கூட பங்களாதேஷில் ஒரு 30% டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் நடத்தப்படவே இல்லை. அந்த அப்போ மூடுனது, அந்த கலவரத்தில் மூடுனது இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதையும் கேள்விப்படுறோம். இப்போ இந்தியா ஒரு மரண அடி கொடுத்துருக்குது. சரி, இந்தியா பங்களாதேஷை இப்படி அடிச்சுது, வயிற்றில் அடிச்சிருச்சு அப்படின்னு பங்களாதேஷுடைய வியாபாரிகள்லாம், பங்களாதேஷுடைய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் அழுக ஆரம்பித்த மறுநாள் பங்களாதேஷ் ஒரு அடி அடிச்சது அவங்களோட அடிமடியிலே கை வச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னன்னா, பங்களாதேஷுடைய இந்த 7.5 யூனிஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். என்ன அப்படின்னா, இனிமேல் நாங்கள் இந்தியாவிலிருந்து தரை மார்க்கமாக வருகிற நூலை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை விடுறாரு. அதாவது இனிமேல் இந்தியாவிலேருந்து லாரியில் யாரும் நூல் கொண்டாந்து கொடுக்க முடியாதுங்கிறார்.
இது வந்து பங்களாதேஷுடைய கார்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அடுத்த மிகப்பெரிய அடியாக மரண அடியாக வந்துடுச்சுன்னு சொல்றாங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா பங்களாதேஷுடைய வியாபாரிகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் ஏற்றுமதி செய்கிற இந்த டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இல்லையா, அதற்கு கிட்டத்தட்ட 80% நூல் இந்தியாவில தான் வாங்கப்படுது அப்படின்னும், அதுலேயும் ஒரு வியாபாரி என்ன சொல்றாரு, 80% சொல்றாங்க, ஆனால் உண்மையை சொல்ல போனால் 90% மேலே இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, இந்தியாவுடைய நூல் வந்து பங்களாதேஷில் தயாராகிற நூலை விட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, விலையும் குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பங்களாதேஷுக்கு பார்டர்லேயே இந்த பக்கம் இந்தியாவுக்கு பக்கத்திலேயே நிறைய குடோன்களை இந்தியர்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னும், அப்போ பங்களாதேஷ்க்கு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் வருது அப்படின்னாக்க அந்த கம்பெனி இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு, இந்த நூல் நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தது அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ளாக அந்த நூல் எல்லையை தாண்டி பங்களாதேஷுக்கு அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னும், அதனால தங்களுக்கு எந்த விதமான டிலேயும் கிடையாது, விலையும் கம்மியாக கிடைக்குது, உடனுக்குடனே எங்களுக்கு பொருளும் கிடைக்குது, பொருளும் நல்ல குவாலிட்டியோடு இருக்குது, இதை விட நாங்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும். அதனால தான் பங்களாதேஷுடைய இந்த டெக்ஸ்டைல் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டே, ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டே வந்து பிக்கப் ஆச்சு, இன்னைக்கு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னும், இதை வந்து முதல்ல இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டி கொடுத்த போதே இந்தியா அதற்கு ஒரு பெரிய மரணடி கொடுத்துருச்சு. நாங்கள் கொண்டுட்டு போய் பிற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற செலவுகளும் டைமும் டபுளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தயாரிப்பையும் யூனுஸ் வந்து முடிச்சு கட்டிட்டாரு. யூனுஸ் வந்து செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். எங்களை பிடித்த 7.5 என்னைக்கு தான் விலகுமோ அப்படின்னு பங்களாதேஷுடைய இந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து அழுது புலம்பாத குறையாக பங்களாதேஷில் அந்த அரசாங்கத்துக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே, தயவு செய்து இதை விலக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த யூனுஸ் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாம்ளே தடை விதிச்சிருக்கணும். இனிமே பங்களாதேஷுக்கு நாங்கள் ஒரு பொருளையும் கொடுக்க மாட்டோம், கரண்ட் சப்ளை கொடுக்க மாட்டோம். பங்களாதேஷுடைய கரண்ட் இருக்குது இல்லையா, வீட்டில் கரண்ட் யூஸ் பண்ணுறாங்களா, அதில் கிட்டத்தட்ட 30% இந்தியாவிட்ட இருந்து தான் வாங்குது. இன்றைக்கு வரைக்கும் பங்களாதேஷுக்கு அது தங்கு தடை இல்லாமல் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்தியாவுடைய பெருந்தன்மையை யூனுஸ் நினச்சி பார்க்க வேணாமா? நினச்சி பார்க்காத இந்த நன்றி கெட்ட 7.5 யூனுஸ் அங்கே பதவியில் இருக்கிறது வரைக்கும், அந்த நாட்டை ஆளுகிற வரைக்கும் இந்தியா, நம்ம ஊர் பாஷையில் சொன்னோம்னா அண்ணன் தண்ணி கூட பகரக்கூடாது நண்பர்களே, எல்லாத்தையும் நிறுத்திடணும், நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு இந்த சினிமாவில் வசனம் வர்ற மாதிரி நாம் கண்டிப்பாக இந்திய அரசாங்கத்திடம் அதைத்தான் கேட்டுக்கிறோம். அவன் என்ன நீ நூல் வாங்க மாட்டோம்னு சொல்றது, நாம் நிறுத்துவோம். நூல் மட்டுமில்ல, எல்லாத்தையும் நிறுத்துங்க. அத்தியாவசிய பொருட்கள், அரிசி வேணும்னு கெஞ்சினானா இல்லையா யூனுஸ்? 4 நாளைக்கு முன்னாடி கெஞ்சினானா இல்லையா? நாம் அனுப்பணுமா இல்லையா? அதை இந்த நன்றிங்கிறதெல்லாம் தொண்டைக்குடியில் இறங்குறது வரைக்கும் தான் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில், அதே மாதிரி அதை வாங்கின உடனே இந்த ஆளுக்கு புத்தி மாறிடுச்சு இல்லையா? நம்ம எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது மத்திய அரசாங்கத்துக்கு. கரண்ட்டை நிறுத்துங்க, பொருட்களை நிறுத்துங்க, எல்லாத்தையுமே ஏற்றுமதி செய்கிறத நிறுத்துங்க. பங்களாதேஷ்க்கு அப்போ தான் புத்தி வரும் அப்படிங்கிறத நாம் திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி சொல்கிற நண்பர்களே. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.